கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் ஜனங்கள் சுயநலவாதிகளாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அநேகருக்குள் இந்த சுயநல ஆவி இருக்கிறதுனால மற்றவர்களை குறித்து பாரப்படுவதில்லை. மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் நல்ல விதத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. யோபுவுக்குள் ஒரு நல்ல பரந்து விரிந்த மனப்பான்மை இருந்தது. தனக்கு பிரச்சனைகள் இருந்த போதிலும், பாடுகள் இருந்த போதிலும், நெருக்கங்கள் இருந்த போதிலும், நஷ்டங்கள் இருந்த போதிலும், கஷ்டங்கள் இருந்த போதிலும் வேதம் சொல்கிறது, மற்றவர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான், சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது முதலாவது அற்புதத்தை ஆண்டவர், முதலாவது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பரந்து விரிந்த மனப்பான்மையோடு வேண்டுதல் செய்த யோபுவுக்கு தான் வெளிப்படுத்தினார், செய்தார், அவனை உயர்த்தினார். இந்த நாளிலும் மற்றவர்களுக்காக பாரத்தோடு உதவி செய்யவும் ஜெபிக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். யோபுவின் வாழ்க்கையிலே கண்ட ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாய் காண்போம். நமக்குரியவைகளை நாம் சற்று ஒதுக்கி மற்றவர்களுக்காக கரம் கோர்க்க, கரம் கொடுக்க, திறப்பிலே நிற்க அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய நேரடி ஆசீர்வாதம் முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே இறங்கும் என்று ஆணித்தரமாய் சொல்ல முடியும். அர்ப்பணிப்போம், ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் பிறனுக்கானவைகளை நோக்கி மற்றவர்கள் பாரத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்க உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட பரந்து விரிந்த மனப்பான்மையினாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.